viewers, welcome to Tamil Magic Masala. 1, 2, 3, come on! அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பைசியான சில்லி சிக்கனை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு எலும்பு இல்லாத போன்லெஸ்ஸாக உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி போன்லெஸ்ஸாக உள்ளது நமக்கு செய்யும்போது நல்லாயிருக்கும். 1/2 கிலோ போன்லெஸ்ஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் இடியப்ப மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சோயா சாஸு. இது எல்லாத்தையும் சிக்கனில் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 1/2 hour அப்படியே விட்டுடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை பார்க்கலாம். சிக்கனுக்கு நம்ம கொடுத்துருந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா சார்ந்து இப்போ நல்லா வந்திருக்கு. இதை நம்ம ஒரு வானலியில் எண்ணெயை காய வச்சு இப்போ இந்த சிக்கன் பீஸை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரில் சிக்கன் பொரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 4 பச்சை மிளகாவை 2 நீளமாக கீறி எடுத்துக்கணும். ஒரு சிறிய பீஸு இஞ்சி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 5-6 பல் பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூனு, சோயா சாஸு 2 ஸ்பூனு, க்ரீன் சில்லி சாஸு அது 2 ஸ்பூனு, 2 பெரிய வெங்காயம் அது ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகாய் 1 அதையும் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் லீஃபு, வெங்காய இலை, இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே சிக்கன் பொரிச்சு வச்சுருந்த எண்ணெயை கொடுத்து எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை 2யுமே கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். 2 வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொடுத்து லைட்டாக கிளறி விட்டு வெங்காயத்தை கொடுத்துடலாம். வெங்காயத்தையும் கொடுத்து சிறிது நேரத்தில் குடமிளகாயும் கொடுத்துடணும். கொடுத்து 2மே ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஒரு லைட்டான பதத்தில் வதங்கியிருந்தால் போதும். வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கியிருக்கு. ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்பவும் குக் ஆகிடாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, நம்ம பச்சை மிளகாய் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 3 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த க்ரீன் சில்லி சாஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது மாதிரி அடித்து போட்டால் க்ரீன் சில்லியோட ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாவும் லைட்டாக குக்காக இருக்கிறதுனால அவ்வளோ க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த ஆனியன் லீஃப், வெங்காய இலை இதுவும் நம்ம மேலே கொடுத்துருக்கறதுனால ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்பைஸியாக க்ரன்ச்சியாக சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இது பரோட்டா, சப்பாத்தி, நான் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.